எக்ஸ்கியூஸ் மீ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரிவெஞ்ச் ஆன் மை லவ்வுடைய ஃபைனல் பாட்டு தானே பார்க்க போகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ், சப்போர்ட், கேர் இந்த எஃப்எஃப்க்கு கொடுத்தது. ஓகே, இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் 1 ஷாட்டு 2 ஷாட்டு 3 ஷாட்டு இன்னும் எஃப்எஃப் இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன்டா. பிகாஸ் இந்த எஃப்எஃப் அவ்வளோ வியூஸ் போகலை நம்ம சேனலில், பட் அதுக்குண்டான கமெண்ட்ஸ் மட்டும் பிச்சு ஊற்றிட்டீங்க. லைக் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கிட்டு சைலண்ட்டாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் ஐம் ரியலி வெரி ஹாப்பி டு சே திஸ். பிகாஸ் இது வந்து நம்ம சேனலில் செகண்ட் எஃப்எஃப்னு போடுறது, அடுத்த ஒரு எஃப்எஃப் வந்து ஆன் த லைக் ஆன்கோயிங்கில் இருக்குது. அது ஒரே ஒரு பார்ட் மட்டும் போட்டிருக்கேன். இதை முடிச்சுட்டு அவ்வளோதான். இன்றைக்கி நான் இதோட முடிச்சிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு அடுத்துக்கப்புறம் அடுத்தடுத்து அதை பார்க்கலாம். அது ஒரு பார்ட்டு அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் ஒரு 1 ஷாட் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஆல்டர்னேட்டாக தான் நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். ஓகேவா? இது மட்டும் ஏன்க்கா ரெகுலராக வருது அப்படின்னுலாம் கேட்காதீங்க. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ரெக்கார்ட் பண்ண எனக்கே ஆர்வம் தாங்கலை. அண்ட் ஃப்யூச்சரில் இன்னும் இருக்கிற எஃப்எஃப் 1 ஷாட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட் பார்ட் நம்ம எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜெக்கே நம்ம டேவை அட்டாக் பண்ண அந்த லீவுடைய 2 பாடிகார்டு வந்து இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஜெக்கே காப்பாற்றிருந்திருப்பார். அண்ட் நம்ம டே அங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்க பார்க்கும்பொழுது ஜெக்கே நம்ம டேவை பேக் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணு மூடி ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருந்திருப்பார். அண்ட் அதோட முடிச்சுருந்துருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஜெக்கே தான் நம்ம டேவை ஹக் பண்ணிகிட்டு இருக்காருல, அப்படியே அழுதுட்டுருக்காரு. நம்ம டேக்கு நம்ம ஜெக்கே அந்த பொண்ணை கையை பிடிச்சிட்டுது, நம்ம அந்த பொண்ணு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது, 2 ஜோடியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தது, சிரிச்சிட்டு இருந்தது. அப்படியே ஒரு மாதிரி அந்த பொண்ணுக்கு அடிபட்டும் பொழுதெல்லாம் நம்ம ஜெக்கே மருந்து போட்டது இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே லைக் லவ் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு பக்கம் நம்ம ஜெக்கே பண்ணது பட் ஏக்கோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே நினச்சி பார்த்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் அவ்வளோ கண்ணீர் வருது. அதோட கோபமும் சேர்ந்து வருது. நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் பிடிக்க வேண்டிய கை இன்னொருத்தி பிடிக்க சொல்லிவிட்டு இப்போ என்னை வந்து கட்டி பிடிச்சிட்ருக்கியாடா அப்படின்ட்டு பட் வந்து அப்படியே கையெல்லாம் உதறி விட்டுட்டு நம்ம ஜெக்கேவை தள்ளி விட்டார். என்னாச்சுட்டே? என்னாச்சுன்னு கேட்குற? நான் தான் சொல்லிட்டேன்ல, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இனிமே நீ என் லைஃப்பில் வராத, ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு எதுவுமே நம்ம கேட்கல. அங்கேருந்து வேகமாக ஓடி போயிட்டாரு. மெதுவாக ஓடி போனால் கூட பரவாயில்ல, உள்ள மின்னல் வேகத்தில் ஓடி போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே நம்ம டேவை ஃபாலோ பண்ணல. ஏன்னா நம்ம ஜெக்கேக்கு தான் தெரியும்ல டேவுடைய வீடு எல்லாமே. ஸோ அவர் ஃபாலோ பண்ணல. பட் உடனே அவர் பாடி கார்டுக்கு கால் பண்ணி, டேய் என் பொண்டாட்டி வீட்டை சுற்றி பாடி கார்ட்ஸை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே பாஸ் அப்படின்ட்டு ஜெய்கூடிய அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டா. லைக் வீட்டை சுற்றி அப்படின்னாக்க அந்த ஸ்ட்ரீட் எண்டு, அந்த ஸ்ட்ரீட்டோடைய ஸ்டார்டிங்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே நம்ம டேக்கே தெரியாத அளவுக்கு டே பார்க்குறாரு அப்படின்னா அவங்க நார்மல் பீப்புள்ஸு, அவங்க யாரோ ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த பாடி கார்டு வந்து கெட்டப்பையாக மாற்றி நம்ம பிள்ளை நிற்க வச்சிடுச்சு. அண்ட் இப்படியே அன்றைக்கி டே போகுது. அதுக்கப்புறம் நம்ம டே வந்து வீட்டை விட்டு வெளியே வரல. அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே கதறி அழுகுறாரு. ஏன்னா அவருமே அந்த ஹக்கை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பார். லைக் நம்ம டே வந்து அப்படியே ஜெக்கே ஹக் பண்ணதுமே அதுலேயே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிருந்திருப்பார். பட் இருந்தாலுமே மனசை கல்லாக்கிட்டு தான் நம்ம ஜெக்கேவை தள்ளி விட்டுட்டு வந்திருந்திருப்பார். அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. பன்னின்னு கூப்பிட்டுட்டு நம்ம ஜெக்கோடைய ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி அந்த ரஃபிள் பண்ணுவோம்ல ஹேரை, அந்த மாதிரி பண்ணது. எப்போவும் நம்ம ஜெய்கேவுடைய பேக்கில் உப்பு மூட்டை எரிக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம டே அவ்வளோ மிஸ் பண்ணுறாரு. முக்கியமாக நம்ம ஜெய்கேவுடைய டச்சு, அது நம்ம டே ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அவருக்கு நம்ம ஜெய்கேவை விட்டு கொடுக்கவும் மனசில்லை, அவரை ஏற்றுக்கவும் மனசில்லை. ஒரு மாதிரி 2 மனசாக இருக்குது நம்ம டேக்கு. பட் என்னதான் அப்படி நம்ம டே வந்து தள்ளி விட்டுட்டு வந்தாலுமே வீட்டுக்குள்ளே போயிட்டு டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த கர்டன்ஸ் ஓப்பன் பண்ணி வெளியே பார்க்குறாரு. எங்கேயாச்சும் ஜெக்கே இருக்காரா அப்படின்ட்டு. ஜெக்கே கண்ணுக்கே தெரியல, போயிட்டான் அப்படின்ட்டு நம்ம டேக்கு அவ்வளோ அழுகையாக வருது. அண்ட் இப்படியே அன்னைக்கு டே அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே தான், ஹலோ ஐயா ஹலோ பட்டு, பட்டுவா ஜிம்மன் பார்க்கு தானே? ஐயோ ஜிம்மின் பார்க்கு தாண்டி பட்டு. எங்க என் பேர் சுகாங்க. ஐயோ தெரியுதுடி பட்டு, ஏன்டி இப்படி மாமனுக்கு பிராணன் பிடுங்குற? ஆமாம் ஆக்சுவலி மாமா உன்னே லவ் யூ. என்ன உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தல அப்போந்தே லவ் யூ தான். ஊன்ட்டேனா அவள் தான் நான்.
மனுஷனாக கொடுக்க மாட்டேன் ஒழுங்கா ஒத்துக்கா அப்படிங்கிற மாதிரி மிரட்டி மிரட்டி வந்து புள்ள ஓகே வாங்குது. இந்த பக்கம் நம்ம சுகாவா அவருக்கே ஒரு பிளிஸ் ஆகுது, ஷை ஆகுது. ஏன்னா ஃபயர் பற்றிக்கணும் அந்த பக்கமும் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறது, அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறது. இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா பட்டு நீன் கூட லவ் யூவா, ஐயோ 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 எம்மட்டு தூரத்தில் இருக்கிறதுலையே இன்னும் ஒரு தாட்டு கூட நேரில் பார்க்கல, கம்முன்னு இந்த வெள்ளமுச்சு பையனை கூட்டணி பிடிக்க வந்துடுறியா அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்ல. அவன் வரமாட்டான், அவன் நேற்று போயிட்டு ரூமை லாக் பண்ணவன் தான், சாப்பிட கூட வரல, என்ன பண்ணுறானே தெரியல அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்கு என்னவோ தோணுது, என்ன அது நேற்று போய் கதவை சாத்தணும்னா அப்படின்ட்டு, சரி இரு பட்டு அவசர வேலை இரு அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, டே பையா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம செக்கி கால் பண்ண. சொல்லுடா என்னடா இப்போச்சு அந்த வெள்ளமுச்சு பையன் நேற்று போய் ரூமில் கதவை சாத்தணும்னா இன்னும் கதவை திறக்கலையா, ஏதான வேலைகளை பார்த்து விட்டியோ, என்ன சொல்கிற நீ? அட மெய்யாலுமே சொல்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிஜமாவா? அட பிராம்ஜி ஜெக்கிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஜிமன் எப்படியாச்சும் அவன் வீட்டை விட்டு வெளியே வரணும். இரு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சரி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறா, எப்படியாச்சும் ப்ளீஸ், எப்படியாச்சும் டேவை வீட்டை விட்டு வெளியே வர சொல்ல ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆகாது ஜிமன், சரி சொல்கிறேன் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின்னு சுகாக்கு கால் பண்ணி பட்டு ப்ளீஸ் பட்டு அப்படின்ட்டு புள்ள சுகா கைசெல்லாம் வச்சு வெளியே கூப்பிட்டு வர சொல்லுது நம்ம டேவை. அண்ட் இந்த பக்கம் நம்ம சுகாவுமே சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டே அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக கேட்டு அதுக்கப்புறமா அதை டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கு போகலாமா அப்படிங்கிறாரு. இல்லை வேண்டாம் நான் வரல, வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் பார்க்கு தான் போதுங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம ஜெக்கியவா டே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போக நம்ம டே வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து போயிட்டுருக்காரு. அப்படியே செம்மையாக காண்டாயிடுச்சு நம்ம டேக்கில். என்னடா என்ன டேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, என்ன விஷயம் உனக்கு? நில்லுன்னு நான் தான் சொல்கிறேன்ல, நீ சொன்ன நான் என்ன நிற்கணும்? எங்கே பாரு டே, நான் ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கேன், ஒழுங்காக நில்லு. முடியாது, என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே விறுவிறு நடந்து போக ஓடி வந்து நம்ம ஜெக்கி நம்ம டேவை பிடிச்சிட்டாரு. அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் தான் நம்ம டேவை லாக் பண்ண மாதிரி. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவன் கூட பேசாதன்னுட்டு ஒரு தடவை கூட உனக்கு கேட்கணும்னு தோணல. சொல்லு, ஒரு தடவை கேட்டிருந்தேன்னா அவன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருப்பானா? சொல்லுட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயிக்க வந்து நம்ம டேவை செம்மையாக ஒரு மாதிரி கோவமாக திட்டிகிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் என்கிட்ட பேசினா என்ன, நான் அவன்கிட்ட பேசினா என்ன, நான் பேசலைன்னா உனக்கு என்ன? உனக்கு என்ன பண்ணுது? அதுதான் நமக்கு 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, உன் ஒர்க் என்னவோ நீ அதை மட்டும் பாரு, ஏன் வேலையை மட்டும் தான் நான் பார்த்துட்ருக்கேன், உன்னை ஏதாச்சும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேனா? இல்லையே. எனக்கு செம்ம காண்டாகுது, நீ பேசுகிறது எனக்கே காண்டாகுது, ஓகேவா? உன் ஒர்க் என்னவோ நீ அதை மட்டும் பாரு அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு போக. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும், யார் என்ன ஏது அப்படின்னாக்க, நம்ம டே வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும் பொழுது அங்கே நம்ம சுகா நம்ம டே 2 பேரும் ஒரே காலேஜில் படிச்சுருந்துருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நியூ ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஃபெலிக்ஸ் புது ஃப்ரெண்டாக ஃபெலிக்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பார். அது செம்ம க்யூட்டு, ஃபெலிக்ஸ் பைபிளில் க்யூட்டாக அது பாட்டுக்கு அது ஒரு மாதிரி பக்கன்னு முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். நம்ம டே சுகா பார்த்துட்டு அதுக்கு கோஸ்டலில் சேர்த்துக்கிட்டு இருக்கோங்க, இந்த பக்கம் வாங்க எங்கள் கூட வாங்க அப்படின்ட்டு. அண்ட் இது 3 தான் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கும். அதை வந்து நம்ம டே ஆல்ரெடி நம்ம ஜெக்கிக்கிட்ட அப்போ சொல்லியிருந்திருப்பாரு, இந்த மாதிரி புதுசாக ஃப்ரெண்டு சேர்ந்துருக்காங்க அப்படின்ட்டு. பட் நம்ம ஜெக்கிக்கு அது சுத்தமாகவே பிடிக்கல. ஆக்சுவலி நம்ம ஜெக்கிக்கு நம்ம டே சுகா கூட பேசுகிறது சுத்தமாக பிடிக்காது. பட் இருந்தாலும் அது சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால பல்ல கடிச்சிட்டு இருந்திருக்கோம். இப்போ புதுசாக ஒன்று கூட்டத்தில் சேர்ந்துருக்கு அப்படின்னதுமே அவ்வளோதான் செம்மையாக காண்டாயிட்டு ஒரு மாதிரி அது வந்து கத்திருந்துருக்கோம், கூடவே கூடாது, நீ அவன் கூட பேசவே கூடாது அப்படின்ட்டு. பட் நம்ம டே வந்து அதெல்லாம் கேட்கவே இல்லை, என் ஃப்ரெண்டு நான் பேசுவேன், எனக்கு என்னடா பண்ணி அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுருந்துருக்கோம். அண்ட் இப்போது அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படி எல்லாமே முடிஞ்சு இப்போ ஃபைனலாக தேர்ட் இயர் வந்துருந்துருப்பாங்க. தேர்ட் இயர் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம ஃபெலிக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வந்துட்டமாக உட்காந்துட்ருக்காரு ஹாஸ்டல் ரூமில் தான். ஆக்சுவலி வந்து நம்ம சுகா அண்டு நம்ம டே 2 பேருமே வீட்டில் இருந்து தான் போவாங்க. பட் நம்ம ஃபெலிக்ஸ் அப்படி கிடையாது, அவர் வேறு கண்ட்ரியிலேருந்து அங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்காரு, அவரும் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. அதனால இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த சாட்டர்டே சண்டே லீவெல்லாம் வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம டே சுகா 2 பேரும் ஹாஸ்டல் கிளம்பிடுவாங்க. சுகாக்கு ஃபெலிக்ஸ்க்கு வந்து துணையாக ஜோடியாக இருக்கணும்னுட்டு 3
ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒன்று விட்டு ஒன்று பிரியாது. அதனாலேயே 3 சேர்ந்து அந்த ஹாஸ்டல் ரூம்லேயே நல்லா நல்லா வந்து செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கோங்க. ஒன்றா ஊர் சுற்றுறது, ஒன்றா மூவி போடுறது, அப்படி இப்படிங்கிற மாதிரி. இந்த ஹாஸ்டல் ரூமில் தான் இன்னைக்கு அந்த ஃபெலிக்ஸ் பைபிளில் ஒரு மாதிரி மார்க்கமாக சுற்றிட்டு இருக்கு. மண்டேவா பார்க்குறாரு. என்ன ஃபெலிக்ஸ், நீ வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மார்க்கமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லாங்கில் நம்ம கேட்க, ஆ அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு இந்த பக்கம் ஃபெலிக்ஸ் சொல்ல, இல்லை இல்லை நீ ஏதோ மறைக்கிற அப்படின்னுட்டு நம்ம சுகா, அது ஒன்றும் இல்லை, நான் படித்த ஸ்கூலில் எனக்கு சீனியர் ஒருத்தர் இருந்தார். ஆஹா, அவர் எனக்கு வீட்டுக்கு போனல இப்போது, அப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு நீ வரும்பொழுது எனக்கு நீ பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபெலிக்ஸ் வந்து அப்படி சைஸையில் சொல்ல, பாரேன் அப்படின்ட்டு நம்ம டேக்கும் நம்ம சுகாக்கெல்லாம் செம்மையாக ஆனந்தாயிடுச்சு. ஆஹா, நம்ம கேங்கில் ஒருத்தர் கமிட் ஆக போகிறான்டா அப்படின்ட்டு நான் அப்படி சொல்லவே இல்லையே, அட அப்படி தான்டா அப்படின்ட்டு இதுக்கு ரெண்டும் ஒரு மாதிரி கையெல்லாம் தட்டிக்கின்னு ஜாலியாக எகிரிட்டு இருக்குதுங்க. சரி இப்போ சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு டே கேட்க, அப்படியே சொல்ல முடியாது. அப்போ பிடிக்கலையா அப்படின்ட்டு சுகா கேட்க, அப்படியே சொல்ல முடியாது. அப்போ என்ன தாண்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி 2 கோரஸை கேட்க, எனக்கு பிடிச்சிருக்கு தான், ஆனால் என்ன நான் கன்ஃபார்ம் அது லவ் தான் அப்படின்ட்டு இதுங்களே கன்ஃபார்ம் பண்ணிச்சுங்க. அப்படியும் சொல்ல முடியாது. அடச்சி, ஏதாவது ஒன்று சொல்லித்தல அப்படின்னுட்டே கத்த, லவ் பண்ணுறேன் தான், ஆனால் எனக்கு பயமாக இருக்கே. அவ்வளோதானே வீடு அப்படின்ட்டு நம்மால் என்ன பண்ணுது, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் தெரியும்ல உனக்கு ஃபெலிக்ஸ். அதனால் நீ என்ன பண்ணுற, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும், முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுமா, முட்டி போடாமல் ப்ரப்போஸ் பண்ணுமா, இந்த ஃபோனில் ரீல்ஸில் எல்லாம் பண்ணுவாங்களே எகிரி குதிச்சு ப்ரப்போஸ் பண்ணணுமா, இல்லை தரையில் படுத்துக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணணுமா, வானத்தில் வந்துக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணமான்னுட்டு எந்த ஆங்கிளில் பண்ணணுன்ட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்ல, நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் சேர்றதுக்கு வழி காட்டுறியா நீ, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல 3 சேர்ந்து உக்காந்து ப்ரப்போஸ் பண்ணுவது எப்படி அப்படின்ட்டு கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு கிடக்குதுங்க. இருக்கவே இருக்குது இந்த ஜிபிடி. ஏய் சாட் ஜிபிடி, ஒழுங்கு மரியாதை எங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லிடு எப்படி அவன் ப்ரப்போஸ் பண்ணணுன்னுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது ஏதோ கண்ட கர்மத்தை எல்லாம் சொல்லுது. சுகா, இது எப்படி இருக்குது பாரு, எனக்கு என்னவோ இது பிடிக்கலட்டே அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்ல, எனக்கும் பிடிக்கல தான், டேய் உனக்கும் பிடிக்கல தானே அப்படின்ட்டு 2 மிரட்டுற மாதிரி ஃபெலிக்ஸை பார்க்க, எனக்கு பிடிக்கல தான் அப்படின்ட்டு அது இதுக்கு 2 மிரட்டுறதுலேயே பயந்துருச்சு. ஏன்னா 3 ஃப்ரெண்ட் இல்லை, இதுக்கு 2த்துக்கும் பிடிக்கலன்னா அவனுக்கும் பிடிக்கக்கூடாது, அவனுக்கு பிடிக்கலன்னா இதுங்க 2த்துக்கும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து எது புதுசாக சொல்லுதுடா, இதெல்லாம் வேண்டாம், செட் ஆகாது, நீ பழைய காலத்து ப்ரப்போசலையே எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி டே சொல்ல, ஆமாண்டே நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு சுகாவும் கோரஸ் போட, பழைய காலத்து ப்ரப்போஸ்னா நடந்து போயிட்டே இருப்பாங்க, எதார்ச்சியா டக்குன்னு இப்போ முன்னாடி நின்று நீல் டவுன் போட்டு கையில் வந்து ஒரு பொக்கையை வச்சுக்கிட்டு ரிங் பாக்ஸை நீட்டிரு, நான் உங்களை லவ் பண்ணுறேன்ட்டு, அதான் பழைய காலத்து ப்ரப்போசல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒர்க் அவுட் ஆகுமா, ஆகும்டா ப்ராக்டிஸ் பண்ணு, முடியாது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி 2 சேர்ந்து ஃபெலிக்ஸ் மூலியை குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சிங்க. அப்படிங்கிற அப்போ சரி அப்படின்ட்டு நம்ம ஃபெலிக்ஸா இப்போது பூவே இல்லைங்க, இப்போது ப்ரப்போஸ் பண்ண தான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கு பைபிளில். இதே மாதிரி சரி நான் ப்ரப்போஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கான்னு நீ சொல்லு பார்த்து, நான் சொல்கிறேன் நீ ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி டேவும் சுகாவும் சொல்ல, நம்ம ஃபெலிக்ஸா அழகாக அப்படியே செய்யிட்டு தலை கீழே குளிஞ்சிக்கிட்டே வந்து அப்படியே நீல் டவுன் போட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி நீட்டாக செட் ஆகலை ஃபஸ்ட்லேருந்து வாப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திரும்ப வந்து பிள்ளையே செட் ஆகலை, நல்லா இல்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு குறைய சொல்லி ஃபஸ்ட்லேருந்து வான்ட்டு அனுப்பி விட ஃபெலிக்ஸே காண்டாயிட்டு டயர்டாயிடுச்சு பிள்ளை. அப்படியே இப்போ நடந்து வந்துட்டுருக்க, அப்படியே இப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வர்ற நம்ம டேக்கு தான் ஃபோன் ரிங் ஆகுது. இப்போ ரிங் ஆகிட்டு பார்த்தியா இந்த பன்னி பையன் இப்போ தான் ஃபோன் பண்ணுறான், காலையிலேருந்து என்ன பண்ணியிருந்திருப்பான் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து, ஹலோ பன்னி என்னடா பண்ணிகிட்டு இருந்த காலையிலேருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கத்த, அந்த பக்கம் நம்ம சேக்கவா, கொஞ்சம் பிஸிட்டே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நானா அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டாக ஃபெலிக்ஸ் வந்து நீல்டோன் போட்டு நம்ம டேக்கு நேராக ஐ லவ் யூ டே, நான் உன்னை 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறியா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபெலிக்ஸ் பைபிளில் இத்தனை நேரம் குழப்பினது இப்போ வந்து கரெக்டாக பாயிண்ட்டை போட்டு உடைக்க நம்ம டேவா சூப்பர் 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 அப்படின்ட்டு லவ் யூ டூ அப்படின்ட்டு சும்மாவே டீஸ் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸை, அந்த மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டு ஃபோன் எல்லாம் மறந்துடுச்சு,
ஃபோன் எல்லாம் தூக்கி கீழே போட்டு இப்போ வந்து கரெக்டாக பாயிண்ட்டு பிடிச்சி உடச்சிட்டார்ல நம்ம ஃபெலிக்ஸு. அதனாலவே ஃபெலிக்ஸ் கணத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளிக்கிட்டு நம்ம சுகாவும் நம்ம டேவும் எகிரி எகிரி குச்சிட்டு இருக்குதுங்க அந்த ரூம்குள்ளாரியே. நம்ம ஃபெலிக்ஸ்க்கெல்லாம் ஒரே சையாகி போச்சு. ஆஹா கரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இதை அண்ட் இப்போ அந்த ஃபோனை பார்த்தா ஃபோனுக்கு அந்தாட்டுக்கிற நம்ம ஜேகே எரிமலையாக பொங்கி வெடிச்சிருச்சு. எரிமலை என்னத்துக்கு பொங்குறது? அப்படியே செம்மையாக காண்டாயிட்டாரு. ஃபோனை ஆஃப் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நம்மட்டே ஃபோன் இன்னும் ஆன்லேயே தான் இருக்குது. கரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு லவ் யூ டூ ஃபெலிக்ஸ் அப்படின்ட்டு நம்மட்டே கத்திட்டு இருந்திருப்பாரு. அதை கேட்குற நம்ம ஜெக்கிக்கு செம்மையாக காண்டாக இருந்திருக்கும். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டே வந்து நம்ம செக்கி கால் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம செக்கி வந்து கால் கட் பண்ணியிருந்திருப்பாரு அந்த ஃபெலிக்ஸ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம். வீட்டுக்கு போயிட்டு தான் நம்ம ஜெக்கிக்கு நம்ம டே கால் பண்ணி என்ன பண்ணி ஃபோனை கட் பண்ணிட்ட ஏன்டா அப்படின்னு கேட்க, அது இருக்கட்டும், அங்கே யாரோ பேசிகிட்டு இருந்தாங்களே, யார் அது? அதுவா ஃபெலிக்ஸு. என்ன சொன்னான்? அது என்ன சொன்னான்னா ஐ லவ் யூ டேன்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான் நம்ம டே சொல்லியிருந்திருப்பாரு. பட் அது நம்ம ஜெக்கே சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. என்ன செம்ம ஜாலியாக இருந்தது அப்படின்ட்டு நம்ம டே வந்து ஃபுல்லாக சொல்லலை. லைக் இந்த மாதிரி ப்ரப்போஸ் நானும் ப்ரப்போஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாரு. எதுக்காக அவன் வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நம்ம டே சொல்லலை. ஜஸ்ட்டு நம்ம டே தான் நம்ம பண்ணினாலே எல்லாத்தையும் மறந்துடுமே, அந்த மாதிரி என்ன ஏது கதைன்ட்டு முழுசாக சொல்லாமல் பாதிலே முடிச்சுருந்துருக்கோம். அதுதான் இப்போ வந்து செம்மைய காண்டாக இருந்திருக்கும் நம்ம ஜெக்கேக்கு. இப்போ இந்த மரத்தில் சாய்ச்சி வச்ச மாதிரி கேட்க, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஃப்ளாஷ்பேக்குன்ட்டு பார்த்தா நம்ம டே வந்து ஊருக்கு வந்திருக்காரு, நம்ம டே வந்து மறுபடியும் இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஃபெலிக்ஸ்க்கு சுகா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. இன்னும் இந்த ஃபெலிக்ஸ் பைபிளில் வந்து லவ்வருக்கு இன்னும் ப்ரப்போஸே பண்ணல போல். அதுக்கு 2 கூட்டணியாக ப்ரப்போஸ் பண்ணல அப்படின்னாலுமே லைக் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் 2 இந்த கண்ட்ரிக்கு மறுபடியும் வந்திருக்குதுங்க. எல்லாம் பார்க்கில் தான் இருக்குதுங்க. இப்போது இந்த ஃபெலிக்ஸோடைய லவ்வர் யார் அப்படின்னா ஹியாஜனும் சுகாவுமே நாங்கள் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரோம், நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சுகா தான் நம்ம டேவை பார்த்து கண் அடிச்சுட்டு போகிறாரு. ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்ட்டு நம்ம சுகாவா நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ட்டு நம்ம டேவா என்ன ஃபெலிக்ஸ் நீனு ப்ரப்போஸ் பண்ணல போல, அது டே எனக்கு பயமாக இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ செம்மையை கட்டு போயிடுச்சு நம்ம டேக்கெல்லாம். மரியாதையே ப்ரப்போஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாடா அப்படின்ட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் செக்ஷன் ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ கையில் ரியலாகவே ரிங் இருக்குது, ரியலாகவே ஒரு பொக்கே இருக்குது. நான் இங்கே உட்காந்துட்ருப்பேன், நீ என்ன பண்ணுற வந்து ஒழுங்காக ப்ரப்போஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீங்கள் உட்காந்துட்ரு நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு ஒரு ஸ்டோன் பீச்சில் உட்காந்துட்டாரு. ஃபெலிக்ஸா போட்ட பிளான் படி ஃபுல் அப்படியே செய்யிக்கிட்டே மெதுவாக நடந்து ஆமநாடை போட்டுக்கின்னு வந்து நம்ம டேக்கு முன்னாடி முட்டியை போட்டு அந்த பொக்கையவையும் நீட்டை நம்ம டே வாங்கிட்டாரு. அப்படியே அந்த ரிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஐ லவ் யூ டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆஹா லவ் யூ டூ அப்படின்ட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, ஜஸ்ட் இது ப்ராக்டிஸ் தானே, ஜஸ்ட்டு ஃபன்னு தானே, அது மாதிரி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு நீ என் ஃப்ரெண்டை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணியிருந்திருப்பாரு நம்ம டே. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம ஜெய்கே வந்து ஒரு ட்ரீக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துருச்சு பைபிளில். ஓ இதுதான் அந்த ஃபெலிக்ஸா, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், என் லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிக்கல, இப்போ இந்த ஃபெலிக்ஸு உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெய்கே காண்டாயிட்டாரு. எப்படா நம்ம டே வந்து தனியாக சிக்குவாருன்னு இருந்திருப்பாரு. அந்த நேரம்னு பார்த்து பிள்ளைக்கு வந்து அச்சு வேறு வந்துருச்சா. அங்கேருந்து சரி இரு நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிள்ளையை வந்து அப்படியே அங்கேயே விட்டு ஓடிச்சு. ஃபெலிக்ஸ் அங்கே தான் இருக்காரு தனியாக, இந்த பக்கம் டே மட்டும் ரெஸ்ட் ரூம் பக்கம் வர்ற. அதை பார்த்துட்டு நம்ம ஜெய்கே இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு நம்ம டே ஃபாலோ பண்ணிட்டு வர்றத நம்ம டே பார்த்துட்டாரு. என்ன எவன் எதுக்கு இங்கே ஃபாலோ பண்ணிட்டு வர்றான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம டேவா வேகமாக அந்த பார்க்கை விட்டு வெளியே ஓடி வந்துட்டாரு ஒரு பயத்தில். பட் நம்ம ஜெய்கே விடவே இல்லை. ஜெய்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து நம்ம டேவை பிடிச்சி அந்த ட்ரீயில் பின் பண்ணி தான் இப்போ எல்லாமே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு ஜெய்கே அப்படின்னு சொல்ல, இங்கே பார் நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் தான் உன்னை லவ் என்ன பண்ணலையா சொல்லு, பண்ணலையா சொல்லுட்டே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க டே வந்து பயந்துடுச்சு. நான் அப்படி சொல்லலையே. ஓ அப்போ லவ் பண்ணுற, நான் அப்படி சொல்லலை. அப்போ மட்டும் அழுத எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு. இங்கே பாரு ஜெக்கே, இங்கே பாருட்டே நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கே நம்ம டேவா அப்படியே வாலில் பின் பண்ண மாதிரி கேட்டுட்ருக்க. நம்ம டேவா அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கன்னத்தில் ஒரு ஸ்லாப்பு. என்ன பேசிகிட்டு இருக்க நீ,
கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. என்ன நடக்குது, என்ன சுற்றி நடக்குதுன்னுட்டு அங்கே ஜஸ்ட்டு பார்க்குறத மட்டும் நினச்சிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ ஏதோ கற்பனை பண்ணி பேசிகிட்டு இருக்க பைத்தியம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம தேவா இப்போ தான் எல்லாத்தையும் சொல்ல. என்ன அது, அப்போ உன்னை லவ் பண்ணலையா? பைத்தியமாடா நீ, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், அறிவே இல்லை, எல்லாத்தையும் தப்பாக நினச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இதுலேயும் செம்மையை காட்டு போயிடுச்சு நம்ம டேக்கு. அப்படியே காண்டாயிட்டு போக, சாரி டே அப்படின்ட்டு பின்னாடி வர, தள்ளி போயிடு, பின்னாடியே வந்து அவ்வளோதான், நம்ம என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்ட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி அங்கேருந்து கத்திட்டு போக, நம்ம ஜேகேக்கா அடக்கடவுளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் ஒன்று சேர்ந்துருச்சா, இப்போ நான் எப்படி அவனை மறுபடியும் சமாதானப்படுத்த போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. பாவம் புள்ள. நம்ம டேவா சுகாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வந்துரு சுகா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னுட்டாரு நம்ம சுகாவுமே. அப்புறம் பார்த்தா ஃபெலிக்ஸு ஹியாஜன் 2 பேருமே அந்த பார்க்லேயே ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சுகா வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம டே வந்து ஒரு மாதிரி இருக்காரு. அண்ட் நம்ம சுகாவுக்குமே புரியுது, ஜெகிவை பார்த்து பேசியிருந்திருப்பா, அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே ஆகுது, அப்படியே தான் இருக்காரு நம்ம டே, ஒரு மாதிரி மூட் ஆஃப்ல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சுகாவால் பார்க்கவே முடியல. சரி மூடியாச்சும் கொஞ்சம் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம மால் போகலாமா, வா ஷாப்பிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு நம்ம சுகா. பட் டேவா முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட அவருமே கிளம்புறாரு. அண்ட் நம்ம டேவுமே அழகாக ரெடி ஆகிட்டு ஷாப்பிங் மால் தான் போகிறாங்க. அண்ட் இப்போது அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. சுகா, என்ன டே? ஒன்றும் இல்லை, யாராச்சும் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன அப்படின்ட்டு புள்ள திரும்பி பார்த்துருக்கோம், யாருமே தெரியல. சுகாவுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ட்டு லைக் இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து லைக் சுகா கண்ணுக்காச்சும் யாராச்சும் தெரியுறாங்களா அப்படின்ட்டு நம்ம டே சொல்ல, சுகா திரும்பி பார்க்குறாரு. பட் யாருமே தெரியல, சுகாவுக்குமே யாருமே தெரியல. அண்ட் இப்படியே அவங்க ஷாப்பிங் மாலில் ஷாப்பெல்லாம் பண்ணி லைக் கொஞ்சம் திங்ஸு, ஒரு சிலருக்கு ஷாப்பிங் பண்ண மூடு இல்லை அப்படின்னாலும் அந்த கடைக்குள்ளே போயிட்டா எல்லாமே மூடு மாறி போயிடும்ல, கண்டுட்டு போனதெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுக்குவோமே, அந்த மாதிரி தான் நம்ம டேவுமே வேண்டான்னுட்டு இருந்தவர் அங்கே போனதுமே க்யூட்டாக இந்த குட்டி பொம்மைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்ததுமே எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுட்ருக்கு. நம்ம சுகாவாக பார்க்குறாரு. வேண்டாம்னு சொன்னால் இப்போ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவருமே அப்படியே ஒரு ஸ்மைலு, பட் வெளியே சொல்லிக்கல. இப்போயா இந்த பக்கம் பார்த்தா, ஹலோ டே பையா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்கி. என்ன ஜமன், நானே நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன், எதுக்குடா ஹஸ்கியில் பேசுகிற? ஓஹோ நல்லா தான் பேசுறியா, ஆனாலும் மாட்டிக்கு போகிறடா, நீ மாட்டிக்குவேன்னு எனக்கு பயமாக்குது, அதுக்கு தான் நான் மெல்லமாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி. புள்ள அந்தாட்ட கண்ட்ரிலேருந்து ஜேக்கே மாட்டிக்கு வரான், அந்த பக்கம் ஃபோனில் கத்தி பேசினா, அதுக்கு அந்த பக்கம் வந்து ஹஸ்கியில் பேசிகிட்டு இருக்கு. ஐயோ, நீ நார்மலாக பேசினாவே போதும் எனக்கு. அப்படியா, சரி. என் பட்டுவும் அந்த வெள்ளமூச்சி பண்ணி வந்துட்டாங்களா? யார் எதுவும் பட்டு? அங்கே மினுக்குன்னு ஒருத்தன் மினியாட்டம் திரும்பி நிற்குவான் பாரு, அல்லக்கா க்யூட்டாக பூனையாட்டம். அதுதான் எங்கள் பட்டு. ஓ எனக்கு பட்டு. ஓ பட்டுன்னா அவன் ஃப்யூச்சர் வைப்பு. ஓ உனக்கு வேறு யாருக்கு எப்பா? ஓ எனக்கு தான் விட்டா ஆளி மாற்றி விட்டுருவாட்டுக்குது, மூச்சிப்பாரு. சரி எப்படியோ வர சொல்லிட்டேன், திருப்பி இந்த ஜிமின் பார்க் எதுவும் ஃபோன் பண்ணுற ஆவிட எடுத்துகிட்டு போய் என் பட்டமாக்கு பேசும் போது கூட அவ்வளோதாம்மா நீ சாப்பிச்சு விடுவேன் அப்படின்ட்டு புள்ள ஃபோனை வச்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம ஜெய்கேக்கு சிரிப்பு தான் வருது. அப்படியே நம்ம ஜெய்கே நம்ம டேவை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஃபாலோ பண்ணுறது நம்ம ஜெய்கே தான், வேறு யாரும் இல்லை. இதுதான் நம்ம பிள்ளைக்கு ஃபீல் ஆகிட்டு திரும்பி பார்க்குது. திரும்பி பார்க்கும்பொழுதெல்லாம் நம்ம ஜெய்கே போயிட்டு ஜஸ்ட் ஒரு பில்லருக்கு பின்னாடி ஒரு ஷாப்பில் அந்த மாதிரி மறைஞ்சிட்ருக்காரு. நம்ம டேவுடைய ஐஸுக்கு முன்னாடி வரல. அண்ட் இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இப்போ பார்த்தா சுகா, என்ன டே, கொஞ்சம் இரு நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாப்போ, இங்கே தான் இருக்குது பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பிள்ளை அப்படியே வாஷ்ரூம்க்கு தான் போகுது. அண்ட் இப்போது நம்ம டே போயிட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்க நம்ம டேவுடைய கையை பிடிச்சி இழுத்து நம்ம ஜெக்கே அந்த வாலில் லைக் ஒரு ரெஸ்ட் ரூமில் கூப்பிட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுற ஜெக்கே? ஒன்றும் இல்லை டே, சும்மா தான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுக்காக கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமில் நிற்க வச்சுட்ருக்க. நீ தள்ளு, நான் போகணும். ஜஸ்ட் 5 minutes ஒன்லி 5 minutes டே ப்ளீஸ், ஜஸ்ட் 5 minutes டே ப்ளீஸ் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி வந்து என்ன பேசணுன்ட்டு தெரியாமல் அவர் அப்படியே மெதுவாக வந்து நம்ம டேவை தான் ஹக் பண்ணுறாரு.
ஹக்கு மட்டும்தான் பண்ணுறாரு நம்ம ஜேகே. மற்றபடி டே கூட பேசலை, எதுவுமே பண்ணல. அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்காரு இறுக்கமா. டைம் போக போக நம்ம ஜேகேவுடைய ஹக்கு இன்னும் கொஞ்சம் டைட் ஆகுதே தவிர அவர் அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தாட்டு நம்ம ஜேகேக்கு வரவே இல்லை. இந்த பக்கம் நம்ம டே அவர் ஹக் பண்ணலை. அவர் ஹக் பண்ணல அப்படின்னாலுமே நம்ம ஜேகேவுடைய ஹக்கு நம்ம டேக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நம்ம டே என்னை விடுன்னு ஒரு வார்த்தை சொல்லலை நம்ம ஜேகேவா. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவரால் சொல்லவும் முடியலை. அவரை தள்ளி விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சாலும் அவருடைய அவருடைய பாடி எல்லாமே அந்த ஹக் வந்து ரொம்ப எதிர்பார்க்குது. அவரே அறியாமல் நம்ம ஜேகேக்கும் கண்ணில் இருந்து டியர்ஸு, நம்ம டேக்குமே கண்ணில் இருந்து டியர்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ லவ் இருந்தாலுமே அது வெளியில் சொல்லிக்க முடியாத ஒரு கஷ்டம். லைக் அந்த ஒரு சூழ்நிலை அவங்கள அப்படி மாற்றி வச்சுருக்கு. அண்ட் இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. நம்ம ஜேகேவே ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் அந்த ஹக்கை விடுறாரு. அதுக்கு முன்னாடியே ஃபேஸில் அந்த டியர்ஸ் எல்லாமே தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டேவுமே ஹக்கு ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அவருமே நார்மலாக நிற்கிறாரு கீழே தலையை குனிஞ்ச மாதிரி. சாரி டே, நீ போய் ஷாப்பிங் பண்ணிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டே வந்து எதுவுமே சொல்லலை. ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் நோட் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர்றாரு. அண்ட் வெளியே வந்து நம்ம டே இப்போது ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே போகலாம் அதுக்குள்ளே ஒரு பர்சன் வந்து நம்ம டேவை ஒரு கையில் ஒரு நைஃப் வச்சுருக்கான். அதை வச்சு நம்ம டேவை வந்து குத்த வர்றான். அதுக்குள்ளே நம்ம ஜேகே நம்ம டேவை பிடிச்சி இழுத்து அந்த டைமில் நம்ம ஜேகேவுடைய கையிலையுமே அடிபட்டுருச்சு. ஜேகே உன் கையில் அடிபட்டுருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கத்துறாரு. பட் நம்ம ஜேகே அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. நம்ம தேவை பிடிச்ச ஒரு பக்கத்தில் செவுத்து பக்கத்தில் லைக் அந்த ஒரு வால் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு ரொம்ப சேஃபாக அந்த பர்சனை பிடிச்சி செம்மையாக அடிக்கிறாரு. நம்ம ஜேகே மட்டும் கூட வரல, ஜேகேவுடைய அசிஸ்டண்ட்டு பாடி கார்டு அப்படின்ட்டு எல்லாருமே தான் கூட வந்திருக்காங்க. அண்ட் இப்போது நம்ம ஜேகே ரெஸ்ட் ரூம்குள்ளே போனதை பார்த்துட்டு அவங்களுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாமே வெளியே தான் நின்று இருந்திருப்பாங்க கொஞ்சம் தள்ளி. இந்த பர்சனாக பாடி கார்டு மாதிரி வராமல் நார்மல் பீப்புள் மாதிரி நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருப்பான். அதனாலவே அவங்களுக்கு வந்து தெரியல. அதனாலேயுமே அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருப்பாங்க. இப்போ இவன் நம்ம டேவை கொலை பண்ண வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுமே அவ்வளோதான் அந்த பாடி கார்ட்ஸ்க்கெல்லாம் செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. ஜேகே வர இன்னும் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு கத்துறாரு, இன்னும் மயிறு பிடிங்கிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு. என்னோட மயிறு பிடிங்கிட்டு இருந்தீங்க? ஏன் பொண்டாட்டி எங்கள் கத்தில் குத்த வரான்? நீங்கள் என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜேகே கத்துறாரு. இந்த பக்கம் ஜேகே கையில் பார்த்தா அவ்வளோ பிளட்டு. பட் அந்த பிளட்டு எதுவுமே கண்டுக்காமல் நம்ம ஜேகே அவ்வளோ கத்திட்டு இருக்காரு. அந்த பாடி கார்ட்ஸ் கூட இதை பார்க்குற நம்ம டேக்கெல்லாம் அவ்வளோ அழுகையாக வருது. கோபம் வேறு ஒரு பக்கம் வருது, கையில் ரத்தம் வருது. அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்கானே கண்டுக்காமல் அப்படின்ட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, அவர் பேண்ட் பாக்கெட்டில் வந்து ஒரு கர்ட்ஸ் வச்சுருந்துருப்பாரு. அந்த ஹேண்ட்கே எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம ஜேகேவுடைய கையில் தான் அந்த பிளட்டு வராதபடி ஒரு மாதிரி அந்த துணியை வச்சு இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணேன். இப்போ தான் நம்ம ஜேகேக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே கீழே பார்க்குறாரு, கீழே குனிஞ்சு. இப்போ தான் நம்ம ஜேகே கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. டே கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். அந்த டியரி ஐஸோட நம்ம ஜேகேவுடைய கையை பார்க்க இன்னும் அவருக்கு கண்ணீர் வருது. ஜேகேவா அப்படியே அவங்க பாடி கார்ட்ஸை பார்க்குறாங்க. ஓகே பாஸ் அப்படின்ட்டு அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படியே பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த எனிமி பர்சன் அந்த அட்டாக் பண்ண வந்தான் இல்லையா, அவனை இழுத்துட்டு போயிட்டாங்க. தேவ அழுவுறதை பார்த்ததுமே ஜேகேவாலையே தாங்க முடியல. அப்படியே மெதுவாக அவரோட இன்னொரு ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு தேவோடைய கண்ணில் வர அந்த கண்ணீரை தொடச்சி விட இதுக்கு மேலே நம்ம தேவால ஒரு பொறுத்துக்க முடியல. அப்படியே இருக்கமாக போயிட்டு நம்ம ஜேகேவை அந்த நெக்கோட சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டு ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே கதறி அழுகுறாரு. சாரி டே, சாரி அப்படின்ட்டு நம்ம ஜேகே சாரி மட்டும்தான் நம்ம டேக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை தாண்டி ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல. சரி நீ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம டே வந்து ஜேகேவுடைய கையை வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஜேகேலாம் எதுவும் அப்போஸ் பண்ணல. அவர் எந்த பக்கம் இழுத்துட்டு போகிறாரு, அவர் பின்னாடி அப்படியே வால் பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்காரு நம்ம ஜேகே. அண்ட் அப்படியே சுகாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி தான் கொஞ்சம் நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு. நம்ம சுகாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சுகாக்குமே இங்கே நடக்கிறத பிளான் எல்லாமே நல்லாவே தெரியும். பட் அன்எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னா அந்த எனிமி வந்து அட்டாக் பண்ண வந்தது தான். மற்றபடி ஜேகே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது எல்லாமே நம்ம சுகாவுக்கு தெரியும். அவருமே சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா ஜேகேவை கொண்டு வந்து நம்ம டே தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி மயக்க ஊசி மாதிரி நம்ம ஜேகேக்கு போட்டிருக்காங்க. அவ்வளோ பலமெல்லாம் அடிப்பாட்டில் லைட்டாக தான் கீறி இருக்கும் கையில். பட் இருந்தாலுமே வந்து அதை பார்த்து நம்ம டே பயப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம ஜேகே கொஞ்சம் டேவை வெளியே போக சொல்லியிருந்திருப்பாங்க. பட் நம்ம டே வந்து பக்கம் நவரில் இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவுடைய கை இறுக்கமாக பிடிச்சிருந்துருப்பாங்க.
என்னதான் கொஞ்சமாக அடிபட்டிருந்தாலும் அது கொஞ்சம் க்ளீன் பண்ணும்பொழுது அதில் கொஞ்சம் வலிக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வலிக்கும் போது ரியாக்ஷனில் கொடுப்போம்ல, அதை பார்த்ததுமே நம்ம டேக்கு இன்னும் கொஞ்சம் சேர்ந்து அழுக வந்திருக்கும். அதுக்காகவே நம்ம ஜெக்கி வெளியே போக சொல்லியிருப்பாரு. பட் முடியாது அப்படின்னதுமே சரி ஓகே கொஞ்சம் மயக்க ஊசி போட்டுட்டு இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுமே வந்து சரி ஓகே அப்படின்ட்டு மயக்க ஊசியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெக்கியை க்ளீன் பண்ணி கட்டெல்லாம் போடுறாங்க. இந்த பக்கம் டேவா அவர் கையை பிடிச்சவராகவே இருக்கார். விடவே இல்லை. விட்டா எங்கேயாச்சும் ஜெயிக்க போயிடுவானோ மறுபடியும் நம்ம கையை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெக்கியோடைய கையை விடவே இல்லை. இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அந்த பெட்லேயே அப்படியே படுத்துக்கிட்டு நம்ம ஜெக்கியோட ஃபேஸை தான் நம்ம பார்த்துட்ருக்காரு. பார்க்க அவருக்கு அவ்வளோ அழுகையாக வருது. அவர் பண்ணது நினச்சி ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் இப்போது அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கும் பொழுது இப்போ டேவுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னதுமே நம்ம ஜெக்கி அவருடைய உயிரை கூட பார்த்துக்காம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டே அப்படிங்கிற மாதிரி டேக்கு முன்னாடி வந்தார்ல. அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஜெக்கே பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்ம டேக்கு மறையுது. லைக் லவ் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் மாற்றிடும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஜெக்கே பண்ண தப்பு நம்ம ஜெயிக்கே பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு ஆக்ஷனில் நம்ம நம்ம டேக்கு பதில் சொல்லிட்டாரு, நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. நம்ம டேவால் வந்து லைக் இதுக்கு மேலே நம்மளை யாராவது இந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்களா, அவங்க உயிரை கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றுற அளவுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம டேவா நம்ம ஜெக்கியோட ஃபேஸையே பார்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது. அப்படியே அவர் தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 hours போகுது. டேவும் தூங்கிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கியும் மயக்கத்தில் இருக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கியுமே மயக்கத்தில் இருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு 2 hours அப்புறம் தான் நம்ம ஜெக்கி கண்ணை முழிக்க பார்த்தா நம்ம ஜெக்குடைய கை மேலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்க்க ஜெக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 yearக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஜெக்கியோடைய கையை பிடிச்சி லைக் ஜெக்கியோடைய கை மேலே இந்த மாதிரி தூங்கி அதை பார்க்குற ஜெக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த நிமிஷம் இப்படியே நின்றுடக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது நம்ம ஜெக்கிக்கு. அண்ட் மெதுவாக நம்ம ஜெக்கி அவருக்கு அடிபட்டிருக்குல்ல அந்த கையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டேவுடைய ஹேர் அப்படியே ரப் பண்ணி விட்டுறாரு. இப்போது அந்த ரப் பண்ணதில் நம்ம டேக்கு தூக்கம் கலைஞ்சி எழுந்திரிச்சு உட்கார கண்ணு முடிக்கிட்டே புள்ள எழுந்திரிச்சு உட்காருது. இதை பார்க்குற நம்ம ஜெக்கி தடி திரும்ப எழுந்து கத்திருவானோ அப்படின்ட்டு புள்ள திரும்ப கப்புன்னு படுத்து கண்ணு முடிச்சு. இந்த பக்கம் டேவா யார் தலையை பிடிச்சி இப்படி ரப் பண்ணி விட்டாங்க அப்படின்ட்டு சுற்றி பார்க்குது. நர்ஸு யாராச்சும் இருக்காங்களான்ட்டு யாரும் இல்லை. யாராக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி நம்ம ஜெக்கியை பார்க்க ஐயோ இவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு நம்ம ஜெக்கியோட ஃபேஸை தான் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. பண்ணுறதெல்லாம் அந்த வேலை பண்ணிவிட்டு தூங்கிட்டா இருக்க நீ அப்படின்ட்டு நம்ம மெதுவாக நம்ம ஜெக்கியோடைய ஹேர் எல்லாம் அப்படியே ரப் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபோர்ஹெட்லலாம் ஹேர் இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே அந்த ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணேன். இதை தாண்டி வேறு என்ன வேணும் நம்ம ஜெக்கிக்கு ஆக்ஷனு. அப்படியே நம்ம ஜெக்கி டேவுடைய ஹிப்பை பிடிச்சி அப்படியே தூக்கி அவர் மேலேயே அந்த ஹோவர் ஆன் மாதிரி படுக்க வச்சுக்கிட்டாரு. என்ன பண்ணுற நீ அப்போ தூங்கலையா? இல்லை. அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருந்தா? ஒன்றும் பண்ணல, ஒன்று தான் பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு? ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டியாச்சு என்ன பண்ணுறாலும் நான் தூங்கும் பொழுதுன்னு பார்த்தேன். இப்படி தான் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவியோ எனக்கு தெரியாமல் தெரிஞ்சு பண்ணா என்னவா? யாருங்க பொண்டாட்டி? நமக்கெல்லாம் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாம். டிவோர்ஸ் ஆனால் என்ன இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்லை முடியாது அப்படின்ட்டு நம்ம எந்திரிக்கிறாரு. ப்ளீஸ் ஜஸ்ட் ஒன்லி 1 chance, ஒன்றே ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கி நம்ம டேவுடைய ஐஸை பார்த்து கேட்குறாரு. ஐ டு ஐ பார்க்கும் பொழுது நம்ம டேக்கு என்ன சொல்லணும் அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. லைக் இந்த மெய் மருந்து பார்ப்போன்னு இல்லையா அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. ப்ளீஸ் ஜஸ்ட் ஒன்லி 1 chance. இதுக்கு மேலே நான் ஏதாச்சும் உங்ககிட்ட தப்பாவோ இல்லை உன் மனசு கஷ்டப்பட்டு நடந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அட்வான்ஸாகவே என்ன நான் உனக்கு முன்னாடியே வேணா நான் உனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்றேன். ஏதாச்சும் நான் தப்பு பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நீ டிவோர்ஸ் பண்ணிவிடு. ப்ளீஸ் ஜஸ்ட் ஒன்லி 1 chance ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கி ஒரு மாதிரி திரும்ப அவருக்கு ஐஸ் வந்து கண்ணு கலங்குது. பட் இருந்தாலும் டியர்ஸ் வரல. இதை பார்க்குற நம்ம என்ன சொல்கிறதுனே புரியல. மேலே தானே படுத்துட்ருக்காரு. அப்படியே நம்ம ஜெக்கியோட நெக்கோட சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ஜெக்கியோடைய அந்த செஸ்ட்லேயே படுத்துக்கிட்டு ஏன்டா அப்படி ஏன் இப்படி நான் பிடிக்க வேண்டிய கையா நீ இன்னொரு பொண்ணு பிடிச்சிட்டு இருந்தா என் முன்னாடி, நான் நிற்க வேண்டிய இடத்துல அவன் நின்றுட்டு இருந்தா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன லவ் பண்ணுறோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தை கூட்டு வந்து இப்போ தான் என் லவ்வர் அப்படி இப்படின்னு சொல்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து அழுகுறாரு. இதை கேட்குற நம்ம ஜெக்கிக்கு ஹார்ட்டே உடஞ்சி போச்சு.
இப்படி எல்லாமா நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கோபம் ஒரு சிலருக்கு வந்தால் கண்ணு தெரியாது இல்லையா, வார்த்தையை விட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இந்த பைபிளில் முயல் பைபிளில் பண்ணி வச்சுருக்கு. ஐயோ ப்ளீஸ் டே அப்படின்னா அவ்வளோதான். நம்ம ஜெய்கேக்கு நம்ம டேக்காக காண்டாகுது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணு வை, இந்த சாப்பாட்டில் விஷத்தை வச்சு சாப்பிடுச்சிரும் தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அப்படியே புள்ள காதை பிடிச்சி திருவிட்டு இருக்கு. சரி வலிக்குது. அப்போ நீ நான் அடிச்சு அப்போ எனக்கு வலிக்காதா? சரி ஓகே அடிக்கணுமா, அடிச்சுக்கோ, இந்தா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல பல்லார்னு ஒரு அறை. இந்த கண்ணமும் ஃப்ரீயாக தான் இருக்கு, இங்கே அடிச்சுக்கோ அப்படின்னு இன்னொரு கண்ணத்தை காட்ட அங்கேயும் ஒரு அடி. அவ்வளோதானா? இன்னும் இருக்கு, இனிமேல் டெய்லி தானே வாங்க போகிற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டெய்லிமா? அப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? கிழிச்சேன், இனிமே தான்டா இருக்குது உனக்கு, இனிமே தான் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம டேவா இதுக்கு மேலே வந்து ஜெக்கியவை விட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் மனசு இல்லை. 11 வருஷம் லவ் காற்றுல கரைஞ்சி போச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பிள்ளைக்கெல்லாம் சரியான காண்டாகுது. உடனே ஃபோன் எடுத்து ஹலோ மா, சொல்லுப்பாட்டே மா, எனக்கு இந்த பன்னி பையன் தான் வேணும். அவ்வளோதான், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ட்ராமா அப்படின்ட்டு. சரிப்பா, ஆனால் ஜெய்கே அவளை ஒத்துக்குவான், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இனிமே இருக்கு அவனுக்கு கச்சேரி அப்படிங்கிற மாதிரி. டேவ் ஃபோனை கட் பண்ணா. என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன நீ? என்னடா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கத்த. ஒன்றும் இல்லை ஏதோ ட்ராமாங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்த. ஆமாம் ட்ராமா தான். என்ன நீ பண்ணது எதுவும் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து இவ தான் எல்லா வரையும் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. என்ன அது ட்ராமா தானே? என்ன உன்னை பற்றி எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியோ? இப்படி காது திருவி எடுக்கிறவா உன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு புள்ள செம்மைய கடுப்பாயிடுச்சு. லைக் அவர் பண்ண தப்பு எல்லாமே மறந்துடுச்சு. இவ்வளோ தைரியம் இருந்தா இன்னொருத்தையும் கூட்டு வந்து இழுத்துட்டு வந்து முன்னாடி என் கேர்ள் ஃப்ரெண்டு காட்டியிருப்பேன். அந்த ஒத்த ரீசனை பிடிச்சிக்கிறாரு நம்மட்டே. ஐயோ தெரியாமல் பண்ணிட்டனோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி புல் இந்த பக்கம் நம்ம ஜெயிக்கலாம் தலைமையில கையை வச்சுட்டாரு. டே என்ன அப்படின்ட்டு டோர் கிட்ட போன ஒரு திரும்பி பார்க்க. அப்போ அந்த டிவோர்ஸ் அதுவும் பொய் தான், ஒழுங்காக படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டேன்னா அறிவு கிட்டவனே, படிச்சிருக்குல்ல மண்டையில் மூளை இல்லை, இதில் சீவம் கண்ணு மண்ணு தெரியாதவனே அப்படின்ட்டு புள்ள அப்படி கத்திக்கிட்டு போகுது வெளியே. நம்ம ஜெய்கேக்கு சாப்பாடு வாங்க தான். என்ன அதுவும் ஃபேக்கா அப்படின்ட்டு இப்போதான் நம்ம ஜெய்கேக்கு காண்டு வருது பாருங்க. யார் மேலேயும் இல்லை, ஜிமினு பார்க்கு அப்படியே ஃபோனு பண்ண லைனு பிஸி, எந்த மயிராண்டி கூட பேசணுப்பான் அப்படின்ட்டு இன்னொரு தடவை காலு பிஸி வாத்தா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கால் போகுது. என்னத்துக்குற சும்மா ஒரே சரியா ஃபோன் பண்ணி உயிரெடுக்கிற இளவெடுத்தவனே, நிம்மதியாக ஒரு காதல் பண்ணுறதுக்கு கூட்டுறியா? நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கணும் நிம்மதியாக கரில் உனக்கு கேடு, உனக்கு சோடியாக்கற நான், உனக்கு ஃப்ரெண்டாக்கற நான், சிங்கிளாகவே சாகணுமா சாணி பிடிச்சோனே அப்படின்னு மாதிரி கத்த. இங்கே பாரு ஜமன், உண்மையை சொல்லு, அந்த டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பொய்யா? உண்மை தெரிஞ்சுட்டுக்குமோ? இல்லையே. டேய் இப்போ தாண்டா சொன்னான், ஒழுங்கா சொல்லிடு. இங்கே பாரு ஜமன், என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு உண்மையா, நண்பங்கிட்ட மறைக்கக்கூடாது ஜமன். ஓஹோ அப்படியா? ஆமாண்டா, எல்லாமே ட்ராமா தான், நான் தான் எல்லாத்துக்கும் பலான் போட்டதே நான் தான் மாஸ்டர் மைண்டு ஜமன். பின்ன நீ பாட்டுக்கு நீ ஒரு வருஷம் பாவம் அந்த ஒன்றும் புள்ள பாவம் அந்த வாயில் பூச்சி இந்த கஷ்டப்படுத்திட்டு சாரி அப்படின்ட்டு அவன் ஏற்றுக்கணுமா? உன்னே சாவு மாட்டிக்கினால சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண. போட்டது எல்லாமே பிளானுன்னுட்டு இப்போ தான் நம்ம ஜெய்கேக்கு புரியுது. லைக் அவருக்கு ஒரு பாடம் வரணும்ல, அதனால தான். இப்போ பார்த்தா சாப்பாடு வாங்க போனாட்டே வந்துட்டாரு. இந்தா அடிபட்டிருக்குல்ல, ஓஹோ அதனால உனக்கு சாப்பாடு ஊட்டணுமா? இந்தாவா நான் ஊட்டுறவா, நான் எதுக்கு இருக்கேன் உனக்கு ஒய்ஃபு அப்படின்ட்டு புள்ள சாப்பாடு ஊட்ட சொன்னால் வாயில் ஃபுல்லாக அப்பிட்டு இருக்கு எடுத்து கொஞ்சமா. இப்படி தான் கொடுப்பேன், சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னு பட்னியாரு, நான் சாப்பிட்டு நான் தூங்கிடுவேன்ப்பா. ஓகே அப்படின்ட்டு புள்ள வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்கு. அண்ட் இந்த பக்கம் டேவுடைய பேரண்ட்டுக்குமே ஓகே, பட் மன கஷ்டம் இருந்தாலுமே டேவே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஓகே மறந்துட்டான் மன்னிச்சிட்டான் அப்படின்னா அவங்களுக்கும் ஓகே தான். அவங்களுக்குமே தெரியும் நம்ம ஜெக்கே டேவை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இப்போ நடந்த விஷயம் புள்ள உயிரையே காப்பாற்றிருக்கான் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம டேவுடைய பேரண்ட்டுக்கு தெரிய அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெக்கியோடைய அப்பா அவருமே ஓகே தான், பட் இருந்தாலே அவருக்கு செம காண்டு தான், பிள்ளையே எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கான் அந்த 1 இயரில் அப்படின்ட்டு. அவருக்கு மட்டும் காண்டெல்லாம் குறையவே இல்லை. இந்த பக்கம் பார்த்தா இந்தா அப்படின்ட்டு வாரி அப்பிட்டு இருக்குல்ல. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜெயிக்க படுக்க
இவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் கண்ணு மூடி படுத்துட்டாரு. கண்ணு முழிச்சிட்டு இருந்தால் எங்கேயோ மறுபடியும் சண்டை கண்டை வாங்குவோன்னு நம்ம டே அப்படின்ட்டு அப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாக போகுது. அன்றைக்கி நைட்டும் ஆகிடுச்சு. நைட்டும் அதே மாதிரி தான் சாப்பாடு திட்டி நம்ம டே கொடுக்குறாரு. ஏதாச்சும் ஒன்றுனா மண்டையில் நறுக்குன்னு கொட்டு வேற விழுது. நம்ம ஜெய்கேவா வாயே திறக்கலை. அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என் டே என் கூட இருந்தால் போதும்டா சாமி அப்படின்னிக்கிட்டு புள்ள எல்லாத்துக்கும் வாயை மூடிக்கிட்டு தலையை பொம்மையாட்டம் ஆடிக்கிட்டு அது பாட்டுக்கு அது அமைதியாக இருக்குது. நெக்ஸ்ட் டே காலையிலே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போது டே வந்து ஜெய்கேவை அவருடைய வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. ஜெய்கே நம்ம டேவுடைய வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. இந்த பக்கம் சுகாவா அதை பார்த்ததுமே சரி ஓகே டே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவருமே பேக் பண்ணி கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம டே வந்து பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஜெய்கேவா. ஜெய்கே என்ன டே நான் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன், கொஞ்சம் க்ளாத்ஸ் மட்டும் எனக்கு எடுத்து வச்சுடு. ஓகே டே நீ போயிட்டு வா போயிட்டு வான்னிட்டு அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டு நிற்காமா கொஞ்சம் என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் நான் கேட்கும் பொழுது கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடு. ஓகே ஓகே டே நீ போய் குளி, ஏதாச்சும் ஹெல்ப் என்ன கேளு, ஒரு மண்ணும் தேவைப்படாது. நீ பேசாமல் அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருந்தாவே போதும், நான் கேட்கும் பொழுது மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பிள்ளை சொல்கிறது கம்மன் சொல்லிட்டு பண்ண விட பரவாயில்ல. சட்டி கழட்டி கையில் பிடிச்சிக்கின்னு அதை வேறு ஷோல்டர் மேலே போட்டுக்கின்னு ஆட்டிக்கின்னு போக வச்சிக்கவா பார்க்குறாரு. என்ன ஹிப்பு யோபா பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே கண்ணு திரும்பினாலும் மறுபடியும் கண்ணு நம்ம டேவுடைய ஹிப்பு கிட்ட தான் போகுது. வா செம்ம அழகுல்லா அப்படின்ட்டு அப்படியே பிள்ளை பார்த்துட்ருக்கு. அண்ட் இப்படியே நம்ம டேவா ரூம்குள்ளே போயிட்டார். ரெஸ்ட் ரூம்குள்ளே டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஏன்னா அவர் நல்லாவே நோட் பண்ணியிருப்பாரு நம்ம ஜெய்கே வந்து அவருடைய ஹிப்பை தான் பார்க்குறாருன்னிட்டு. அப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் பிள்ளை நார்மலாக நடந்து வந்துட்டு பாத்ரூமில் வந்து அது அப்படியே வாயை மூடிக்கின்னு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டுருக்கு. சிரிக்குது. ஒரு மாதிரி கண்ணாடி முன்னாடியெல்லாம் நின்றுக்கிட்டு அப்படியே முகத்திலே மூடிக்கிட்டே ப்ளஷ் ஆகிட்டு இருக்கு பிள்ளை. அண்ட் இப்படியே குளிச்சு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜெய்கே என்னட்டே எனக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்ல பிள்ளை பார்க்குது. என்ன கையோ அப்படின்ட்டு நம்ம டே வந்து கையை வெளியே நீட்டிட்டு இருக்காருல ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே பார்த்தா அதுலேருந்து அந்த வாட்டர் ட்ராப்ஸ்லெட்ஸ் அந்த கையிலேருந்து ஒழுகும்ல. என்ன கையிடா அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜெய்கே ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு கையில் வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக கையை தான் நீட்டுறாரு. கையை நீட்டி நம்ம டேவுடைய ஹேண்டை தான் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரப் பண்ண. என்னடா பண்ணுற, நான் ட்ரெஸ்ஸு தானே கேட்டேன். இந்த ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்க ட்ரெஸ்ஸு கொடுக்க சொன்னால் இன்னும் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு பிள்ளைக்கு வந்து அப்படி கோவம் வந்துச்சு. ட்ரெஸ்ஸை பிடிங்கின்னு கதை படக்குன்னு சாத்திட்டு கையை வரப்பண்ணாவா ஐயோ அப்படின்ட்டு உள்ள ப்ளஷ் ஆகுது. இந்த பக்கம் நம்ம செக்கவா ஒரே அசிங்கமாக போச்சு. ஐயோ கட்டின பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கின்னு சும்மா கையை தடவி பார்த்ததில் தப்பு கண்டுபிடிக்கிறானே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ட்டு பிள்ளையால் கண்ட்ரோலே பண்ண முடியல. வைப்பு வேற எங்கேயோ போகுது நம்ம ஜெய்கேக்கெல்லாம். அப்படியே நம்ம டேவா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாற்றிட்டு ஹேரை வைப் பண்ண மாதிரியே வெளியே வராரு. என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லை டே. ஆளே மார்க்கமாக இருக்கேன் அதுக்கு தான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, நான் குளிக்க போகிறேன். நீ குளிக்க போ, இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு கபோர்டில் இருந்து நம்ம ஜெய்கே ட்ரெஸ்ஸை தூக்கி போட ஓகே அப்படின்ட்டு புள்ள வேகமாக போய் கதை சாத்திடுச்சு. ஏன்னா நம்ம டே வந்ததுமே அப் அண்ட் டவுன் நம்ம ஜெய்கேவை நோட் பண்ணியிருந்திருப்பாரு. பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு. அவ்வளோ மூடாயிட்டியோ, சரி இப்போ குளிச்சுட்டு வா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுருந்துருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஜெய்கேவா அச்சோ அசிங்கமாக போச்சே பொண்டாட்டி முன்னாடியே மானம் போகுதேடா ஜெய்கே, ஏன்டா கண்ட்ரோல் பண்ண முடியல ஐயோ அப்படின்ட்டு அப்படியே கண்ணை மூடி நின்றுட்டுருக்காரு ஒரே அசிங்கத்தில். ஐயோ இந்த கருமம் வேற அவனை பார்த்தாவே அப்படின்ட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காரு. முடியலையே அப்படின்ட்டு புள்ள அப்படியே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே குளிக்குது. இந்த பக்கம் நம்ம தேவை பார்த்தா அப்படியே அந்த டோர் கிட்ட தான் நின்றுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் உள்ள ஏதோ சவுண்டு வராட்டமே இருக்குதே அப்படின்ட்டு காது வச்சு கேட்டுட்ருக்க. உள்ளேருந்து பற்பல சவுண்டுகள் கருமோ அப்படின்ட்டு புள்ள போயிட்டு பெட்டில் படுத்துடுச்சு. இப்போதான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு ஜெய்கே வெளியே வர நம்ம டேவா பெட்டில் சிலியை பார்த்து மாதிரி தான் படுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னா ஒரு ஷார்ட்ஸு மேலே ஒரு டிஷர்ட்டு. இப்போ ஜெய்கே வெளியே வர்றது பார்த்ததுமே ஒரு காலை ஊனி வச்சுக்கிட்ட மாதிரி சைடில் திரும்பி படுத்துட்டு இருக்காரு நம்ம டே. இப்போ ஜெய்கேவை பார்த்த மாதிரி என்ன போசுடா அப்பா அப்படின்ட்டு நம்ம ஜெய்கேவை பார்த்துட்ருக்காரு. டேய் நீ என்ன பண்ணுற? அங்கே சோஃபா இருக்கு பார்த்தியா, அங்கே தூங்கு. பெட்டு இவ்வளோ பெருசு இருக்குல்ல டே, நம்ம பெட்லேயே தூங்கலாமே. நான் சொன்னது மட்டும்தான் நீ செய்யணும், புரிஞ்சுதா? ஓகே டே
அப்படின்ட்டு பேசாமல் கப்புன்னு ஒரு தலகாணி ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு பெட்டில் இருந்து அந்த பெட்ஷீட்டு தலகாணி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அந்த சோஃபா மேலே தான் படுக்குது. பிள்ளைக்கு கம்ஃபர்டபுளே இல்லை. அப்படியே திரும்பி நம்ம டேவை பார்க்க, என்ன பார்க்குற, மூடிட்டு தூங்கு. ஓகே டே அப்படின்ட்டு கண்ணை மூடி படுத்துட்டாரு. இதை பார்க்குற டேக்கா சிரிப்பு தான் வருது. அப்படியே நம்ம டே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா டீப் ஸ்லீப் போனதுக்கப்புறம் நம்ம ஜேகேவை அப்படியே மெதுவாக ஒரு கண்ணில் எட்டி பார்க்க நம்ம டே நல்லா தூங்கிட்டாரு. அவருக்கு தான் நல்லா தெரியுமே டே எப்போ தூங்குவார்னிட்டு. அப்படியே மெதுவாக திரும்ப அந்த பெட்ஷீட்டு அந்த தலகாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டே பக்கத்துலேயே போட்டுக்கிட்டு, என்ன அழகுடா என் பொண்டாட்டி, கடவுளே இவ்வளோ அழகான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அவனாச்சு கம்முன்னு படுத்து தூங்குவானா அது கோச்சில் சொல்லு அப்படின்ட்டு ஒரு ஃபிங்கர் எடுத்து நம்ம டேவுடைய ஃபோர்ஹெட்டு, நோஸு, ஐஸு, லிப்ஸு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபோன் கால் தான் வருது. பாஸ் இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு நான் வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கியை ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவருமே கிளம்பிட்டாரு. கிளம்பும்போது அந்த பாடி கார்ட்ஸ் அந்த ஆண்டிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் போகிறாரு. டேவை பார்த்துக்கோங்க, நான் வந்துடுவேன், மிட் நைட்டுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிட்டத்தட்ட டைம் வந்து 10 o'clock ஆகுது. நம்ம ஜேகேவா அங்கேருந்து ஒரு பிளேஸுக்கு தான் போகிறாரு. லைக் இந்த பால் அடைஞ்ச அந்த பங்களா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளேஸ் தான் இருக்குது. உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த லீ தான் அங்கே கட்டி போட்டு கிடக்கான். அவ்வளோ பிளட்டு, ஒரு மாதிரி பிளட்டு வெள்ளத்தில் தான் கிடக்குறான். ஜேகேவா நான் ஒன்றுத்துக்கு உதவாத சொன்ன பையன் எப்படி சொன்ன ஓச்சோ ஜேகே, இந்த கண்ட்ரிக்கு வந்தேன்னு வை உன் பொண்டாட்டி போனத்தையும் சேர்த்து எடுத்துருவோன்னு சொன்னல நீ மாவனை அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே அவருடைய கோபம் தண்ணீர் வரையும் செம்ம அடிக்கிறாரு அந்த லீயோடைய பாடி கார்ட்ஸ் பண்ணிட்டு. ஃபைனலாக ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணியே கொலை பண்ணிட்டாரு. என் பொண்டாட்டியை பற்றி பேசின எவனுக்கும் உயிரோடு இருக்க தகுதியே இல்லை அப்படின்ட்டு அவர் அப்படியே அங்கேயே அந்த கன்னெல்லாம் கொடுத்துட்டு அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட அவருடைய அசிஸ்டண்ட் கிட்ட அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போது இங்கே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 1:30 ஆகுது டைமு. லேட் ஆகிடுச்சு, எந்திரிச்சிருவானோ அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜெக்கேவா அவசர அவசரமாக உள்ளே வராரு. பாடி கார்டெலாம் பார்த்துட்டு சார் அப்படின்னா, பாஸ் அப்படின்னா, ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஒர்க் அப்படின்ட்டு அவருமே கிளம்பிட்டாரு. போயிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதே ட்ரெஸ்ஸு நைட்டு நம்மகிட்டே எடுத்து கொடுத்துருப்பார்ல அதே ட்ரெஸ்ஸு வேறு போட்டாக்க நம்மகிட்டே கண்டுபிடிச்சிருவார்ல எங்கே போயிருக்கான்ட்டு, அதனால திரும்ப அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு அப்படியே மெதுவாக வந்துட்டே பக்கத்துலேயே படுத்துட்டாரு. காலையிலே ஆகுது. இப்போ பார்த்தா உருண்டு பிறண்டு புள்ள தூங்குது. இப்போ வந்து ஜேகே மேலேயே படுத்துன்னு தூங்குது. நல்லா இருக்கும் பெட்டு அப்படின்ற மாதிரி பிறண்டு தூங்க. ஜேகேவா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு ஜேகே ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன இது ஹார்டாக இருக்குது அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு பார்க்க, என்ன இது அப்படின்ட்டு இப்போ தான் புள்ள தெளிவாக எழுந்து உட்காந்து பார்க்குது. இவனை அங்கே தானே தூங்க சொன்னேன். ஏய் டே எந்திரிடா, ஆளை பாரு, மூச்சியை பாரு, பண்ணி எந்திரி அப்படின்ட்டு பக்குன்னு எட்டி ஒரு வதியை விட, டே என்னடா பண்ணுற, உன்னை யார் இங்கே வந்து தூங்க சொன்னது, நான் உன்னை அங்கே தானே தூங்க சொன்னேன் அப்படின்ட்டு கத்த. அது வந்துட்டு நீ வந்து தூக்கத்தில் கத்துனியா, ஏதோ பேட்டரியும் போல், அதான் உன் பக்கத்தில் வந்து அப்படியே உன்னை தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் பாரு, இங்கேயோ தூங்கிட்டேன். நிஜமாவா? நிஜமாதான். நீ சொல்கிற எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. நம்புட்டே நம்பிக்கை தான் வாழ்க்கை. குளிச்சாங்க மூஞ்சியை பாரு அப்படின்ட்டு திட்டிட்டு அப்படியே எடுத்து ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போயிட்டாரு. ஐயோ நம்பனானு தெரியலையே. என்னாச்சு? என்ன நீ இன்னைக்கு ஷாப்பிங் கூப்பிட்டு போகிற, இல்லைன்னு வச்சுக்கோ கொன்னுடுவேன். ஓகே ஷாப்பிங் தானே போகலாமே அப்படின்ட்டு நம்ம அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு கதை லாக் பண்ணிட்டா. நம்ம ஜேகேக்கெல்லாம் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து மறுபடியும் பழையபடி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. டேவுமே அங்கே அழகாக க்யூட்டாக ரெடியாக, இப்போ எனக்கு ஜெக்கியுமே போயிட்டு க்யூட்டாக ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஜெக்கேக்கு ஒரு மாதிரி டேக்கு ஊட்டி விடணுன்ட்டு தோணுது. பட் இருந்தாலும் டே அதுக்கு அலோவ் பண்ணுவானா அப்படின்ட்டு ஒரு பயம், ஒரு தயக்கம். பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அது எல்லாமே சால்வ் ஆகிடும்னுட்டு ஜெக்கேக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. அண்ட் அப்படியே அவங்களுமே போயிட்டு நம்ம ஜெக்கே கார் டோர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. என்னாச்சு டே, எப்போவும் பைக்கில் தான் போகணும்னு சொல்வேன். பைக்கில் போகணுமா? பின்ன இதை மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கன்ஃபார்ம் உனக்கு டிவோர்ஸ் தான்டா. சாரி டே, சாரி, உனக்கு பைக்கில் தானே போகணும் வா அப்படின்ட்டு பிள்ளைக்கு வாயெல்லாம் குளருது. அப்படியே பைக்கு ஸ்டார்ட் பண்ண நம்ம தேவா அழகாக க்யூட்டாக ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கின்னு ஜெய்கோடைய ஷோல்டர் மேலே கையை வச்சு அப்படியே பின்னாடி ஏறி உட்காராரு. உட்காந்தது மட்டுமா இறுக்கமாக சேர்த்து ஹக் பண்ணா நம்ம ஜெய்கேக்கு அவ்வளோதான்டா, இதுக்கு மேலே இருக்காடா ஒரு வாழ்க்கை, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பன்னி ஸ்மைலோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. டிரைவு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக. லைக் அந்த ஃபீல், லைக் அந்த ஹக்கு, அந்த ஒரு பைக் ட்ராவல்
அந்த மாதிரி அந்த க்ளோஸ்னஸ் அது எல்லாமே 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் அந்த மினி பொண்ணு இருந்தது இல்லையா, அது யார் அப்படின்னாக்க ஜெகேவுடைய அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருடைய பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு ஜெகேவை ரொம்ப பிடிக்கும். லவ்வானா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் இந்த பக்கம் நம்ம ஜெக்கி கூட வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஜெக்கி மேலே ஒரு அட்ராக்ஷன் மாதிரி ஆயிருந்திருக்கும். பட் நம்ம ஜெக்கி அது வந்து லைக் டே முன்னாடி அந்த கையை பிடிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்திருப்பாரே தவிர, அதை தாண்டி வந்து நம்ம ஜெக்கி அந்த மாதிரி எதுவுமே ஒரு தாட் அந்த பொண்ணு மேலே வரல. ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, எனக்கு டேவை தான் பிடிச்சிருக்கு, நான் டேவை தான் லவ் பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ரிவெஞ்ச்காக தான் வந்து நான் உனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பாரு. அண்ட் அதையுமே அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஜெக்கியுடைய அப்பாக்கெல்லாம் கோவம் தாங்கலை. உன் பொண்ணு என்ன தைரியம் இருந்தால் என் மருமகன் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பா அப்படின்ட்டு பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் பண்ணி விட்டாங்க நம்ம ஜெக்கியோடைய அப்பாலாம். அவ்வளோதான், அந்த பொண்ணெல்லாம் கதறிட்டு கிடக்கு, ஜெக்கி பண்ண தப்புக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே ஜெக்கியோடைய அப்பாலாம் கண்டுக்கவே இல்லை. என் மருமகன் பிள்ளை இந்த ஒரு வருஷம் உன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பான், ரிவேஞ்ச் எடுக்கிறான்னா அவன் எடுத்துருந்துருப்பான், நீ யார் நடுவில் நுழையிறதுக்கு அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஜெக்கியவுமே சாரின்னு சொல்லியிருந்திருப்பாரு, அவ்வளோதான். மற்றபடி அந்த பொண்ணெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எக்கேட கெட்டுப்போ, எனக்கு என் டே நல்லா இருந்தால் போதும், நான் என் டே கூட மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம டே நினச்சிருந்துருப்பாரு, இந்த பக்கம் நம்ம ஜெக்கி நினச்சிருந்துருப்பாரு. அண்ட் அந்த பொண்ணுடைய லைஃப் அப்படி போயிடுச்சு. லைக் அதுக்கப்புறம் நம்ம ஜெக்கி வந்து லைட்டாக ஹெல்ப் பண்ணியிருப்பாரு பிஸ்னஸில். என்னதான் இருந்தாலும் அவரால் தானே வந்து அந்த பொண்ணுடைய லைஃப்பும் அவரால் தானே அந்த பொண்ணுடைய பிஸ்னஸ், அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிருந்திருக்கும். அதனால தான் லைட்டாக கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி இதுக்கும் எனக்கும் உனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு ரிலேஷனை அப்படியே பிரேக் பண்ணியிருப்பாரு நம்ம ஜெக்கி. இப்போ இதுங்க ரெண்டும் பைக்கில் போயிட்டுருக்குல்ல, அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம டேவா அப்படியே கண்ணை மூடி அந்த ட்ராவலை அப்படியே ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இதை அந்த சைட் மிரரில் பார்க்குற நம்ம ஜெக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம என்கிட்ட மறுபடியும் பழையபடி கிடச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் வந்து பட்டுக்கும் ஜிமின் பார்க்குக்கும் லவ் ஜகஜோதியாக வந்து எரிச்சிக்கிட்டு கிடக்கு. மாமா தான், இது பட்டு தான், பட்டு எப்படி வர அப்படின்ட்டு, இது மாமா நான் சீக்கிரம் வந்துடுவேன்ட்டே கூட அப்படின்ட்டு நம்ம சுகா. அதுங்க ரெண்டும் செமையாக பற்றிக்கிச்சுங்க. அப்படியே போக இதுங்க ரெண்டும் எங்கள் பைக்கில் போயிட்டு இருந்த ரெண்டும் மாலுக்கு போய் சேர பார்த்தா நம்ம டேக்கு இப்போ தான் ஷாப்பிங்கே பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் மூடு இறங்கிட்டாரு. பார்க்குறதெல்லாம் இது அது அப்படின்ட்டு நம்ம டீ பேஸ்கெட்டில் தூக்கி போட அந்த பேஸ்கெட்டை 2 கையில் 2 பேஸ்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம ஜெக்கே தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இதுவா, ஓகே இது ரொம்ப நல்லா இருக்குது, இது எடுத்துக்கோ அப்படின்ட்டு பிள்ளை எடுத்தெல்லாம் கொடுக்குது. எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு அந்த பேஸ்கெட்டை தூக்குற வழியை மட்டும் பாரு அப்படின்ட்டு நம்ம டீ திட்டிட்டு அப்படியே நடந்து போகுது. இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜெக்கேவா போகிற டேவை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ பார்த்தா அந்த பில்லு போடுற இடத்துல அந்த பேஸ்கெட் ரெண்டும் நரைச்சி போச்சு. ரெண்டுத்தையும் வச்சுட்டு என்ன அங்கேயே நின்றுட்டுருக்க, இன்னொரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு வா, இன்னும் இருக்குது திங்ஸ் அப்படின்னு சொல்ல. ஓகே நீ போயிட்டு பாரு என்ன திங்ஸ் வேணும்ட்டு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இன்னொரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு வர சமயத்தில் பார்த்தா இன்னொரு பொண்ணு வா ஹேண்ட்ஸம் அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் வர்ற. அங்கேயே நின்றுடு, கிட்ட வந்த சாவடிச்சிருவேன், என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜெக்கிட்ட வளைஞ்சிக்கிட்டு வர்ற. என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு அப்படியே கையை கட்டிக்கிட்டு எம்ம மாதிரி வந்து நம்ம டே முன்னாடி நிற்க. டே நீ எப்போ வந்த? நீ பேஸ்கெட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனியே, அப்பயே நான் வந்துட்டேன். ஆக்சுவலி நான் இங்கேருந்து போனால் தானடா வர்றதுக்கு அப்படின்ட்டு அப்படியே வந்து நம்ம ஜெக்கியோடைய காது பிடிச்சி திருவ. டே வலிக்குதுடா. வலிக்க தான் செய்யும். அடுத்த பொண்ணு கூட பேசும்பொழுது, அவளை பார்க்கும் பொழுது, சைட் அடிக்கும் பொழுதெல்லாம் உனக்கு காது வலிக்காது, எப்படி பிடிச்சிக்கலனா தான் வலிக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி காது பிடிச்சி நல்லா பிடிச்சி திருவா அந்த பொண்ணா. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கேட்குற? யார் தெரியுமா? என் ஹஸ்பண்டு, நான் இவரோட ஒய்ஃபு. எவ்வளோ திமிரு இருந்தா ஹாய் ஹேண்ட்ஸமா, ஏன் இது முன்னாடி ஹேண்ட்ஸமான எந்த பையனும் பார்த்தது இல்லையோ, வந்துட்டா அப்படின்ட்டு அப்படியே கையை வாங்கிட்டு போக. டே இது பப்ளிக். என்னடா பப்ளிக்? என்ன பப்ளிக்கில் அந்த பொண்ணு வந்து ஒரு பேசிகிட்டு இருக்கா, நீ பல்ல காட்டிகிட்டு இருக்க, வைத்தியக்கார பையிலே. இன்னொரு தடவை அந்த பல்லு காட்டணும்னு வச்சுக்கோ, அந்த முயல் மாதிரி 2 பல்லு வச்சுருக்கேன் முன்னாடி, பிடுங்கி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் நறுக்கு 4 கொட்டை வச்சுட்டு போகுது பிள்ளை அந்த பில்லிங் செக்ஷனுக்கு தான். நீ ஏதோ திங்ஸ் வேணும்னு சொன்னேன், கிழிச்சது போதும் வா அப்படின்னு சொல்ல நம்ம ஜெயிக்கவா அவ்வளோதான் பிள்ளை பயந்துச்சு. ஐயோ என் பொண்டாட்டி கோவப்பட்டுட்டா அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி அவங்க ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே டேஸஸ் நவுறுது, கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து இப்போ 2 மந்த் ஆகிடுச்சு. இந்த 2 மந்தில் நம்ம டே வந்து அவருடைய ஓல்டு அந்த பெயின்ஃபுல் தாட்ஸ், அந்த பெயின்ஃபுல் மெமரிஸ் எல்லாமே மறந்துட்டு நம்ம ஜெக்கி கூட லைஃப்பை வந்து லைக்
லைஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலை. பட் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கும்ல, நம்பிக்கை, அது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ வந்து புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக நம்ம டேக்குக்கு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா யோன்மனுக்கு கொடி கட்டி பறந்துச்சு. 2 வீட்லையும் ஓகே சொல்லிட்டாங்கப்பா. அம்மா சுகா போய் என்றைக்கு அங்கே பிள்ளை இறங்குது அன்றைக்கி தான் 2 பேருக்கும் திருமணம் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் பேசிட்டாங்க. டேவுடைய பேரண்ட்டுக்குமே எல்லாமே தெரியும். டேவுடைய பேரண்ட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜெக்கேவுடைய அப்பா தான் கழுவி ஜெக்கேவை இன்னும் ஊற்றிக்கிட்டே கிடக்கிறாரு. அது மாறுற பொழப்பு இல்லை. ஜெக்கேவுடைய அப்பாவுக்கு டேன்னு அவ்வளோ பிடிக்கும். பட் இருந்தாலும் மாஃபியாவில் இருக்கார் இல்லையா, அதனால் மோஸ்ட்லி டேவை வந்து வீடியோ காலில் அந்த மாதிரி தான் பிக்கில் இந்த மாதிரி தான் பார்த்துருப்பாரு ஜெக்கேவுடைய அப்பா. அதனாலவே ஜெக்கேவுடைய அப்பாவுக்கு ஃப்ரெண்டுடைய பையன், எப்போவுமே ஃப்ரெண்டுடைய பையன் அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ பாசம் இருந்திருக்கும். டேவை மீட் பண்ணல அப்படின்னாலுமே இந்த முயல் பைபிளை இந்த நம்ம ஜெக்கே வந்து இந்த பாட்டு படுத்துறதுனால தான் இன்னும் கடுப்பாயிட்டாரு. இப்படியே நம்ம டேக்குக்கும் சரி நம்ம இவங்கையும் சரி இப்போ ரிட்டர்ன் அவங்களுடைய கண்ட்ரிக்கே வர்றாங்க. இப்போ டேக்குக்கு அந்த மெய்டு, அந்த பாடி கார்ட்ஸு எல்லாருமே ப்ளஸ் சுகா இவங்க எல்லாருமே இப்போது ரிட்டர்ன் இந்த கண்ட்ரிக்கே வந்துட்டாங்க. வந்ததுமே அன்னைக்கே தான் நம்ம யோன்மனுக்கு கல்யாணம். அதோட நம்ம டே அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா யோன்மன் அவ்வளோ ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம சுகாலாம் சொல்லவே தேவையில்ல, செம்ம ஹாப்பி. அதுக்கு மேலே ஜிமின்பா இருக்குது. ஐயோ பட்டு போன்லேயோட நேரில் அழகாக கிரேடி பட்டு அப்படின்ட்டு மூஞ்செல்லாம் அழகு வலிச்சு முத்தம் கொடுத்துட்ருக்கு. இதை பார்க்குற நம்ம டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கண்ணில் ஒரு ஏக்கம் தெரியும்ல, அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக நம்ம டே வந்து சுகாவையும் நம்ம ஜிமனையும் பார்த்துட்ருக்க நம்ம ஜெக்கேக்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஜெக்கே என்ன பண்ணுறாரு, ஜெக்கோடைய அப்பா கிட்ட போயிட்டு, டேட் ப்ளீஸ் டேட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்க, போய் தொலைது, இன்னொரு தடவை என் மருமகன் பிள்ளை ஏதாச்சும் அவன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துருச்சு, அவனை செத்த நீ அப்படின்ட்டு மிரட்டி விட்றாரு. டேட் ப்ளீஸ் டேட், கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போது டேவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்படியே டேவை கூட்டிகிட்டு போயிட்டு டே அண்ட் சுகா டேவை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்ல, சுகாவுமே வந்து டே சேஞ்ச் பண்ணிக்கோ சீக்கிரம், வேறு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ரிசப்ஷன் இருக்குது, அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி நம்ம டேக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா, நம்ம டேவுமே எதுவும் சொல்லலை, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கேவுமே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டேஜில் தான் வந்து நிற்கிறாங்க. இப்போது நம்ம டேவை அப்படியே அந்த பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே அழகாக ரெடி பண்ணி நம்ம டேவுடைய அப்பாவும் அவங்க அம்மா 2 பேருமே தான் கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்க்குற நம்ம ஜெக்கேக்கு இவ்வளோ நாள் வந்து பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு ஒரு அழுகை வந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா என் பொண்டாட்டி எனக்கு திரும்ப கிடச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுகை, ஆனந்த கண்ணீரான். அண்ட் இப்போ தான் நம்ம டே அப்படியே சுற்றி பார்க்குறாரு, புரிஞ்சிச்சு அவருமே அப்படியே ஸ்டேஜில் இருக்குது. நம்ம ஜெக்கேவை பார்க்க ஜெக்கே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஒரு ஹாப்பி டியர்ஸில் இருக்க, இந்த பக்கம் நம்ம டேவுமே அவ்வளோ ஸ்மைல் பண்ணுறாரு. பட் கண்ணில் அவ்வளோ டியர்ஸு. அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஸ்டேஜில் போயிட்டு தேவுடைய கையை ஜெக்கே கையில் வச்சு கொடுத்துட்டு, நல்லா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்ல, பா இனிமே தேவுடைய கண்ணில் இந்த ஆனந்த கண்ணீர் கூட வராத அளவுக்கு நான் பார்த்துப்பேன். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸில் தான் டியர்ஸ் வரும் இல்லையா. பட் அது எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, ஏன்னா எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறவங்க கண்ணில் டியர்ஸ் வரவே வராதில்ல. எப்போவுமே சோகமாக இருந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சா அழுவாங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறவங்க கண்ணில் கண்ணீர் வராது. அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கொடுத்து வச்சுருக்கணும்ல, அந்த மாதிரி தான் இப்போ டேவுமே அவ்வளோ நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்காங்க நம்ம டேக்கு. அண்ட் அப்படியே ஜெக்கவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்ட்டு டேக்கிட்ட கேட்க, சம்மதம் அப்படின்ட்டு இந்த பக்கம் கிம் தயங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்ட்டு ஜெக்கி கிட்ட கேட்க, ஜெக்கியுமே சம்மதம்னு சொல்கிறாரு. அண்ட் 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஐஸை பார்த்துக்கிட்டே இத்தை பார்க்குற நம்ம ஜிம்மனுக்கெல்லாம் அடே பையா வெள்ளை முஞ்சா இன்னும் 2 வருஷம் இழுத்தடிக்குன்னு பார்த்தேன். சே இந்த முயல் பையனுக்கு நீயே கொஞ்சம் ரொம்ப ஓவர் தான். ஏதோ ஆகும் போகாத பிடிச்சி கல்யாணம் நினச்சுன்னு உனக்கெல்லாம் அடி வாங்கி சாப்பிட்டுன்னு சைத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிம்மின் கழுவி ஊற்றிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் தப்பு செஞ்ச தண்டனை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ட்டு. ஆனாலும் பிள்ளை லாஸ்ட்டில் சேர்த்து வச்சிருச்சுல்ல. அண்ட் அப்படியே அவங்க ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு ஹாப்பியில் செம்மையாக வந்து குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யோன்மின்னு சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. 2 கப்பிள் சேர்ந்ததோட எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆனதோட இந்த எஃப்எஃப் நான் இங்கே முடிக்கிறேன்டா. ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு சொல்லிடுங்க. ஓகே, கமெண்ட் மஸ்ட். நான் கமெண்ட்காக உண்மையிலேயே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேவா, ஸ்டோரி ஒரு சிலர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணல. ஓகேவா, பாய், டேக் கேர்.